இன்றைய இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். பாதுகாப்பான ஒரு வேலை, பணப்பற்றாக்குறை இல்லாத வேலை, பணத்தோடு பாதுகாப்பான வாழ்வு வாழ்கிறேன் என்ற மனநிலையோடு வாழ்ந்த அல்பேயுவின் மகன் லேவியை சுங்க சாவடியில் இயேசு சந்திக்கிறார். இருவருக்கும் இடையே நடந்த சந்திப்பு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றது. இயேசு என்னை பின்பற்றி வா என்றதும் அவர் வேலையை, பணத்தை, பாதுகாப்பை துறந்து இயேசுவை பின்தொடர்கிறார். கடவுளின் அழைப்பு ஏழைகள், பாவிகள், நோயாளிகள், முடவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக செல்வ செழிப்புடன் பாதுகாப்புடன் வாழ்பவர்களையும் தன் பணிக்கான அழைப்பு விடுக்கிறார் என்பதை லேவியின் அழைப்பு உணர்த்துகிறது. மறைநூல் அறிஞர்களிடையே விமர்சனம் எழுந்த போது, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று அறிவு புகட்டுகின்றார். தன் பணி, தன் சுகம், தன் குடும்பம், தன் வாழ்க்கை என்ற தன்னல போக்கே பாவத்திற்கு, நோய்க்கு காரணம். இதை சாகடிக்க வேண்டும் என்று லேவியை தன் பின்னால் நடக்க செய்கின்றார். நாமும் நமது சுயநல போக்கை விடுத்து இயேசு விடுக்கும் அழைப்புக்கு செவிமடுப்போம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.